வணக்கம். ஒரு சிலருக்கு ஒரு சில நிர்பந்தங்கள் இருக்கும், தெரியும் இல்லையா? அதாவது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரி ஒழுக்கமானவங்களை பார்க்கவே முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒழுக்கமா இருக்கிறவங்க யாரும் அதை சொல்லவே மாட்டாங்க. ஆனா அப்படி இல்லாதவங்க மத்தவங்க யாரும் தன்னை பத்தி தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிற முன்ஜாக்கிரதை உணர்வுல தனக்குத்தானே ஜாமீன் கொடுத்துப்பாங்க. எப்படின்னா, நான் ரொம்ப ஒழுங்காக்கும், நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேனாக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்தியால ஒரு குழு இருக்குங்க, ஒரு கும்பல் அல்லது ஒரு குழு அல்லது ஒரு விதமான மக்கள்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தங்களோட தேசபக்திய மத்தவங்க யாரும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா இந்தியாவில சுதந்திர போராட்ட காலத்துல அதுல ஈடுபடாதவங்களே இல்ல, அந்த அளவுக்கு எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் ஈடுபட்டிருக்காங்க. இந்தியால இருக்கிற எறும்பு, ஈ, கொசு இதெல்லாம் கூட சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டுச்சு, சிறையில அடைக்கப்பட்டுச்சு, போராட்டம் பண்ணுச்சு அப்படின்னு நிறைய சொல்லலாம். ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு ஈ, கொசு, எறும்பு இவங்கெல்லாம் போராட்டம் பண்ண அளவுக்கு கூட இவங்க யாரும் பண்ணதே இல்லை. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? திரும்ப திரும்ப ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடிதம் தான் எழுதி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஐயா, என்ன ஜெயில போட்டது போதும், என்ன வெளியில விடு, வெளியில விட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன், உன்னோட காலை அடிவரடிக்கிட்டே கிடப்பேன், உனக்கு அடிமையாவே கிடப்பேன், நீ என்ன சொன்னாலும் அதை செய்யறேன், குறிப்பா தேசத்துக்கு விரோதமான செயல்கள்ல ஈடுபடவே மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் தான் திரும்ப 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 எழுதி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால விடுதலை செய்யப்பட்டு வீட்டு காவல்ல வைக்கப்பட்டாங்க நீண்ட நெடுங்காலமாக. அப்படிங்கிறது இவங்களோட வரலாறு. இந்தியாவில எல்லாருக்குமான சுதந்திர போராட்ட வரலாறு உண்டு. சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற வீரர்கள், உயிர் தியாகம் செய்த வீரர்கள், சிறை தண்டனை பெற்ற வீரர்கள் அப்படின்னு அவரவர்கள் நினைவுல இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்கள் சொல்லலாம், இஸ்லாமியர்கள் சொல்லலாம், இந்துக்கள் சொல்லலாம், மன்னர்கள் சொல்லலாம், பொதுமக்கள் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். இந்த கட்சி அந்த கட்சியும் கிடையாது, எல்லா கட்சியிலையும் இப்படியான தியாகம் செய்தவர்கள் உண்டு. ஆனா இவங்கள்ட்ட மட்டும் கிடையவே கிடையாது, யாருமே கிடையாதுங்க. எப்படி இருக்க முடியும்? இல்ல, அப்ப அவங்க எல்லாருமே தலைமறைவு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால இவங்க பக்கத்துல இவர், எங்களுடைய பக்கத்தில் இருந்து இவர் நம்முடைய இந்திய தேச போராட்டத்தில், இந்திய விடுதலை போரில், இந்திய சுதந்திர போரில் பங்கேற்று சிறை தண்டனை பெற்றார், தியாகம் செய்தார், குண்டடிப்பட்டார், தடியடி பெற்றார் அல்லது போராட்டம் நடத்தினார், மக்களிடையே இந்த கருத்துக்களை பரப்பினார் அப்படின்னு ஒருத்தரை கூட நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவங்க யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு பதைபதைப்பு, ஐயோ எல்லாரோட வரலாற்றை எடுத்து பார்த்தா எல்லாருமே இருக்காங்க, நம்ம மட்டும்தானே இல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, தேசப்பற்று இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதாக மக்கள் நம்ப வேண்டும். தேசம் என்றால் அப்படி துடித்து போறவங்க இவங்க அப்படின்னு மக்கள் நம்ப வேண்டும். தேச ஒற்றுமை அப்படின்னு சொன்னா தாங்கள் உயிரை கூட கொடுப்பதாக மக்கள் நம்ப வேண்டும். தேச விரோத செயல்களில் நாங்கள் ஈடுபடவே மாட்டோம் என்பதை மக்கள் நம்ப வேண்டும். தேசம் என்றவுடன் உடல் சிலிர்க்கிறது, ரத்தம் அப்படியே பொங்கி பிரவாகிக்கிறது. தேசம்னு சொன்ன உடனே எங்களுக்கு பெருமிதம் பொங்குகிறது அப்படின்னு மக்கள் நம்ப வேண்டும். தேசிய கொடியை நாங்கள் எங்களுடைய உயிராக பாதுகாப்போம் அப்படின்னு மக்கள் நம்ப வேண்டும், அல்லது நம்ப வைக்க வேண்டும். அதுதான், மக்கள் நம்ப வேண்டும்னா நீங்க 1000 குட்டிக்கரணை அடிச்சாலும் மக்கள் நம்ப தயாரா இல்லை. அதனால இவங்களுக்கு கூடுதல் பதைபதைப்பு என்னன்னா, எங்க கிட்ட தேச பக்தர்கள் இல்ல, தேச போராட்டத்துக்காக, சுதந்திர போராட்டத்துக்காக ஈடுபட்டு தியாகம் செய்த அந்த நல்லவர்களும் எங்கள்கிட்ட கிடையாது, தேசத்துக்காக போராட்டம் செய்த நல்லவர்களும் கிடையாது, ஆங்கிலேயர்களை எதிர்த்த வரலாறு எங்களுக்கு கிடையவே கிடையாது, நாங்கள் ஆங்கிலேயருக்கு அடிவரடி கொண்டேதான் இருந்தோம் அப்படிங்கிற வரலாறு தானே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? அதையும் தவிர இந்த இந்திய தேசிய கொடி என்பது காங்கிரஸ்காரர்களால் உருவாக்கப்பட்டது. அதனால அந்த வரலாற்றை அப்படியே மக்கள் மனசுல இருந்து எடுத்துட்டு தேசிய கொடியை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் பாருங்கள் என்று தேசிய கொடியோடு சேர்த்து இவர்களுடைய கட்சி கொடியையும் சேர்த்து பிடிப்பதாக திரும்ப திரும்ப அவர்கள் ஒரு பைக் பேரணியை நடத்த இருக்கிறார்கள். பொதுவாக சுதந்திர தினம் அன்றைக்கு இந்த மாதிரி பைக் பேரணி, கார் பேரணி இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவரவர்கள் இடத்தில் கொடியேற்றி வீர உரை ஆற்றி மக்களோடு இருந்து மகிழ்வார்கள், பல சிந்தனைகளை பகிர்ந்து மகிழ்வார்களே தவிர
இந்த மாதிரி பைக் பேரணி போறேன், கார் பேரணி போறேன் அப்படிங்கறதெல்லாம் பண்றது வழக்கம் இல்லை. ஆனா வழக்கம் இல்லாததை பண்றதானே இவங்களோட வழக்கம். அதுவும் பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிப்பது, பொதுமக்கள் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது அப்படிங்கறதுல எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அதனால பைக் பேரணி நடத்துறாங்க. யாரு அப்படிங்கறத மிக முக்கியமான கேள்வி. இவர்களுடைய தலைவர், ஒன்றியத்தில் இருக்கின்ற தலைவர் பொருளாதார சூழ்ச்சிகள் செய்து மக்களுடைய பணத்தை ஆட்டைய போட்ட அந்த A1 A2க்கு அத்தியந்த நண்பராக இருப்பவர். சரி, மாநிலத்தில் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா, மாநிலத்தில் இருக்கின்ற அவர்களின் தலைவர், அவரும் 500 கோடிக்கு மேல் பொதுமக்கள் சீட்டாக போட்ட பணத்தை கையாடியதாக அல்லது ஏமாற்றியதாக, காணாமலே போச்சுங்க 500 சொச்சம் கோடி அப்படின்னு புகார் கொடுக்கறாங்க. எந்த நாட்டுலங்க இது நடக்கும்? 500 சொச்சம் கோடி காணோம், எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுகின்ற ஒருவரை தமிழ்நாட்டு அரசு துணிச்சலாக கைது செய்திருக்கிறது. ஆனால் அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு இங்க உள்ள தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு. ஒன்றியத்துல இவங்களோட தலைவர் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட A1 A2 பத்தி யாராவது பேசிட்டா நீங்கள் ஆன்டி இந்தியன், இந்திய விரோதி, இந்து தேசத்தின் விரோதி, இந்திய நாட்டின் எதிரி அப்படின்னுறாங்க. உங்களை வெளிநாட்டில இருந்து சக்திகள் இயக்கிட்டு இருக்கு. ஏன்னா உள்நாட்டுல இந்து சமயத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி ஆளக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டில் இருக்கின்ற மற்ற மதத்தை சார்ந்த கட்சிகள் உங்களை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்றியத்தில் இருக்கின்ற 56 இன்ச் ஒன்றியத்தில் இருக்கின்ற விஸ்வகுரு சொல்றாரு. அதே இத ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இவர் ஆட்டுக்குட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. என்னன்னா, இந்த 500 சொச்சம் கோடி பொதுமக்கள் பணத்தை ஆட்டையை போட்டவரை கைது செஞ்சா இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு. ஏன்பா, பொதுமக்களுக்காக நீங்க என்னைக்குமே பரிஞ்சு பேச மாட்டீங்களா? ஒன்றியத்துல என்ன பண்றாங்க? ஒன்றிய தலைவர் A1 A2க்கு ஆதரவு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட A1 A2? எளிய பொதுமக்கள் தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பாக வைத்திருக்கக்கூடிய அல்லது ஓய்வூதிய பலனாக வந்திருக்கக்கூடிய அந்த பணத்தை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டு நிம்மதியா இருக்கலாம் பயணமே நினைச்சா, அந்த பணத்தை ஆட்டை போடுகின்ற A1 A2க்கு சப்போர்ட் பண்றவராக ஒன்றிய தலைவர் இருக்கிறார், நம்முடைய விஸ்வகுரு இருக்கிறார். அவருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த கட்சியின் தலைவர் ஒரு பொருளாதார குற்றம் புரிந்தவரை கைது செய்தால் உடனே அது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. அப்போ அவரோட சிட் ஃபண்ட்ல பொதுமக்கள் எத்தனையோ பேர் ஏராளமாக நிதி முதலீடு செய்திருப்பாங்க இல்லையா, அந்த பணம் எல்லாம் காணாம போச்சு அப்படின்னு கூசாம சொல்றீங்களே, இந்த பொதுமக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கயா? தலைவர்னு நீங்க சொல்றீங்க, ஆனா தலைவருக்குரிய அழகு பொதுமக்களோடு சேர்ந்து இருப்பது தானே. நீங்க என்னைக்காவது ஒன்றிய தலைவரும் பொதுமக்களோடு சேர்ந்து இருப்பதில்லை, மாநில தலைவரும் பொதுமக்களோடு சேர்ந்து இருப்பதில்லை என்றால் நீங்கள் எப்படி சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இருக்க முடியும்? ஏன்னா பொதுமக்களோடு சேர்ந்து இருக்கின்ற போராட்டம் தான் உங்களுக்கு பிடிக்காது. அதையும் தவிர ஆங்கிலேயர்களுக்கு அடிவரடி அவர்கள் மூலமாக என்னெல்லாம் ஆதாயங்கள் பெற முடியுமோ அதை பெறுவதுதான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதுங்கிற நினைப்புல நீங்கள்லாம் இருந்தீங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற கொசு எறும்பு முதற்கொண்டு மக்கள் எல்லோரும் சுதந்திர போராட்டத்துக்காக போராடித்தான் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை விஸ்வகுருவுக்கும் சொல்லணும், இங்க இருக்கிற ஆட்டு புழுக்கைக்கும் சொல்லணும். சொல்லுவோமா? நிச்சயமாக சொல்லுவோம். காரணம், இந்த சுதந்திரம் என்பது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மகாத்மா காந்தியின் வழிவந்தவர்கள் அஹிம்சை முறைப்படி பெற்றது, அந்நிய துணி பகிஷ்கரிப்பின் மூலமாக பெற்றது, உப்பு சத்தியாகிரகத்தின் மூலமாக பெற்றது, ஏராளமான போராட்டங்கள் மூலமாக பெற்றது, எத்தனையோ தடியடிகள், எத்தனையோ அடக்குமுறைகள், எத்தனையோ அடி உதைகள், எத்தனையோ சிறை தண்டனைகள், இவ்வளவும் பெற்று நாம் பெற்றிருக்கின்ற இந்த சுதந்திரம் என்பது நமக்கு மிக மிக முக்கியமானது. சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை என்பது நரகத்துக்கு சமம் என்று சொல்வார்கள். தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாதவர்களுக்கு சுதந்திரத்தின் அருமை தெரியாது. அதனாலதான் பதைச்சு அவங்க தேசிய கொடியை கையில் ஏந்தி கொண்டு நாங்கள் பேரணி போகிறோம் அப்படின்னு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக. தோழர்களே, நாம் எங்கேயும் ஏமாந்து விடக் கூடாது என்பதுதான் இந்த சுதந்திர தினம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. இன்னொன்னு வேணா சொல்லலாம், தேசிய கொடியோடு நாங்கள் பைக் பேரணி போவோம் அப்படிங்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் போய் இந்திய சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட
அந்த தலைவர்கள், வீரர்கள், பொதுமக்கள் அவங்கள ஒரு 10 பேரை நீங்க சொல்லுங்க அப்படின்னா நிச்சயமா பேந்த முழிச்சுக்கிட்டு அவங்க பக்கத்துல இருந்து ஒருத்தரை கூட அவங்களால சொல்ல முடியாது. அது ஒன்றுதான் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற சுதந்திர போராட்டத்தை பற்றி நினைவாக இருக்க முடியும். எனவே இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் சுதந்திர போராட்ட தினம் அன்றைக்கு, சுதந்திர தினம் அன்றைக்கு நாம் வேற எதை எதிர்பார்க்க முடியும்? திரும்ப அட்ராக்ஷன் சீக்கிங், அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தோழர்களே நாம் கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் மிக முக்கியமான கவன ஈர்ப்புகள் செய்வோம். அதன் மூலமாக எது உண்மையான சுதந்திர போராட்டம், எது உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்கள், யார் மக்களின் பக்கத்தில் நிற்கிறார்கள், யார் எப்போதுமே நாடகத்தின் பக்கத்தில் நிற்கிறார்கள் என்பதை நாம் உலகத்துக்கு உரக்க சொல்ல முடியும். சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.